எனது அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சிறார்களே, நாம் எந்த செயல் செய்தாலும் அதுவாகவே மாறிவிட வேண்டும். அதற்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை. கிருஷ்ணர் மகாபாரத யுத்தம் தொடங்குகிறது. இதில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக பணியாற்றுகிறார். சாரதி என்றால் தேரை ஓட்டுபவர் சாரதி. தேரை ஓட்டி செல்பவராக கிருஷ்ணர் இருக்கிறார். அந்த தேரிலிருந்து சண்டையிடுகிறார் அர்ஜுனன். அதுபோலவே அந்த சண்டை நடைபெறும் இடமும் அந்த நேரம், அந்த போர்க்காலங்களில் அந்த நேரத்தில் மட்டும்தான் போர் நடைபெறும். அன்று சூரியன் மறைய தொடங்குகிறது. அதாவது மாலை 6 மணி ஆனால் யுத்தம் முடித்து விடும். அந்த மாதிரி யுத்தம் முடிகின்ற காலம் வருகிறது. யுத்தம் முடிந்து விடுகிறது. நேரம் முடிந்தவுடன் இரு நாடுகளும் இரு போர்களில் ஈடுபட்ட இருவரும் தங்கள் பாசறையை நோக்கி, பாசறை என்றால் தங்கும் இடம், அந்த இடத்தை நோக்கி சென்று விடுகின்றனர். அவ்வாறே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தன்னுடைய பாசறைக்கு வந்து விடுகின்றனர். போர் செய்த களைப்பால் அர்ஜுனன் உறங்கி விடுகிறார். கிருஷ்ணர் சாரதியாக பணிபுரிகிறார் அல்லவா, இவர் போய் தன்னுடைய குதிரையை தேங்காய் நாரை போட்டு தேய்த்து கழுவி கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் உறக்கம் கலைந்த அர்ஜுனன் கிருஷ்ணரை காணவில்லையே என்று தேடி வருகிறார். அப்பொழுது அவர் குதிரையை கழுவி கொண்டிருக்கிறார். உடனே கிருஷ்ணா, இந்த வேலையை நீதான் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், நீ என்னை சாரதியாக தானே பணியில் அமர்த்தி உள்ளாய். ஒரு சாரதியின் வேலை தன்னுடைய தேரையும் அதை ஓட்டிச் செல்லும் குதிரையையும் பராமரிப்பது. ஆகவே இதை பராமரிப்பது என் வேலை, அதை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீ எந்த வேலையை செய்கிறாயோ அதில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள், நீ வெற்றி பெறுவாய் என்று கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார். நீ எந்த வேலை செய்கிறாயோ அதில் முழுமையாக உன்னை ஈடுபடுத்திக் கொள், நீ வெற்றி பெறுவாய் என்று உபதேசிக்கிறார். இதுதான் கிருஷ்ண உபதேசம். ஆக நாம எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையில நாம முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே வெற்றி தான். அதை விட்டுட்டு அரையும் குறையுமா, கவனக்குறைவா, அதுல ஈடுபாடு இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் அதுல வெற்றி பெற முடியாது. ஆகவே நாம் எந்த செயல்களில் ஈடுபடுகிறோமோ அதில் நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். மனதில் கொள்ளுங்கள். பாருங்கள், மலர்களின் பெயர்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டே வருகின்றோம். இந்த மலர் குவளை மலர். இதற்கு பெயர் குவளை மலர். இது இந்த செந்நிறத்திலையும் பிங்க் கலர்லயும் இருக்கும், வெள்ளை கலர்லயும் இருக்கும். குவளை மலர். அடுத்ததாக இது நெய்தல் மலர். சிறிது வேறுபாடுதான் இதனுடைய இதழுக்கும் இதனுடைய இதழுக்கும். இது குவளை மலர், அடுத்தது நெய்தல் மலர். இந்த மலர்களின் பெயர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நாம் தொகைச்சொல் விதிச்சொல் படித்தோம் அல்லவா, அதில் 6 எண்ணிக்கை உடைய தொகைச்சொற்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். 6 பெயர்கள் நமக்கு தெரியும். பெயர் சொல்லோட வகைகள் 6 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என பெயர் சொல் 6 வகைப்படும். அதுதான் 6 பெயர். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். குணம் என்றாலும் பண்பு என்றாலும் ஒன்றுதான். சரியா? அடுத்தது அறுசுவைகள். 6 வகையான சுவைகள். நாம இந்த 6 வகையான சுவைகளையும் புசிக்க வேண்டும். புசிக்க வேண்டும் என்றால் உண்ண வேண்டும். இந்த 6 சுவைகளும் நம் உடம்பில் இருந்தால்தான் நம்முடைய உணவு சரிசமமாக சரிவிகித உணவாக இருக்கும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. இங்கு கார்ப்புங்கிறது காரம், கார்ப்புங்கிறது காரம்.
இனிப்பு தெரியும், கசப்பு தெரியும், புளிப்பு தெரியும். கார்ப்புங்கிறது காரம், துவர்ப்புங்கிறது நெல்லிக்காயோட அந்த டேஸ்ட் தான் துவர்ப்பு. அடுத்தது உவர்ப்புங்கிறது உப்பு சுவை. உவர்ப்புன்னா உப்பு சுவை, கார்ப்புன்னா காரச்சுவை. தெரிஞ்சுக்க. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. சரி, இன்னைக்கு வளரும் வணிகம் இயல் 6-3 வளரும் வணிகம் அப்படிங்கிற பாடத்தை நாம பார்க்க போறோம். வணிகம் என்றால் அப்படின்னா என்னன்னா, பொருள்களை வாங்கறதும் விற்கிறதும் தான் வணிகம். பாத்தீங்கன்னா மனிதர்களோட வாழ்க்கையில வணிகம்ங்கிறது பெரும் பங்கு வகிக்குது. ஏன்னா வணிகம்னு இல்லைன்னா நம்முடைய தேவைகளை நம்மால நிறைவேற்றிக்க முடியாது. இப்ப பாருங்களேன், நமக்கு உணவுப் பொருள்கள் ஆகட்டும், நாம வீட்டுல பயன்படுத்துகின்ற பொருள்கள் ஆகட்டும், நாம போட்டுக்கிற உடுத்திக்கிற துணி ஆகட்டும், இவை எல்லாவற்றையும் நமக்கு தேவையானவற்றை நாமளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சா முடியவே முடியாது. அப்ப நாம என்ன பண்றோம்? நமக்கு தேவையானவற்றை கடைகளில் இருந்து வாங்குகிறோம். இதுதான் வணிகம். அதனால மனிதன் நம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள வணிகம்ங்கிறது மிகவும் அவசியம். இந்த வணிகம் பல வகையில நடைபெறுகிறது. அதே மாதிரி பல வணிக நிறுவனங்களும் உள்ளன. தமிழர்கள் பழங்காலத்திலேயே வணிகத்துல சிறந்து விளங்கினாங்களாம். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். உலகம் முழுக்க. இப்ப விமானம் வந்துருச்சு, கப்பல் போக்குவரத்தெல்லாம் சிறப்பா இருக்கு. இப்ப பிற நாட்டுக்கு சென்று வர்றது எளிதா இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே இவையெல்லாம் இல்லாதப்பயே வணிகம் பிற நாடுகளோடு நடைபெற்றுதான். அதை பற்றிலாம் நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். ஆக வணிகம்ங்கிறது பொருள்களை விற்பதும் வாங்குவதும் தான். நாம எல்லோரும் நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக்கிறதுங்கிறது முடியாது. அப்ப என்ன பண்றோம்? நமக்கு தேவையான பொருள்களை பிறர்கிட்ட வாங்குறோம். அதே சமயம் நமக்கு தேவைக்கு அதிகமா நம்ம கிட்ட இருக்கிறத பிறர்கிட்ட விற்கிறோம். இப்படி விற்கிறதும் வாங்கறதும் தான் வணிகம். பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் இருக்கு. இந்த காய்கறி மார்க்கெட்ல இவர்கள் விவசாயிகளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? தன்னோட விவசாய நிலத்துல இருக்கிற காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு விற்பாங்க. இப்ப எல்லா பொருளையும் இவங்களால விளைவிக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது சிறு விவசாயிகள், அதாவது இப்ப கிராமத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களோட காட்டுல எந்த காய் விற்கிதோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? இவங்க கிட்ட வித்துருவாங்க. இதையெல்லாம் வாங்கி இவங்க கடை வச்சிருவாங்க. இதுதான் சிறு வணிகம். இது காய்கறி கடை. அப்ப நாம என்ன பண்றோம்? இவங்க கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர்றோம். பாருங்களேன், இதெல்லாம் சந்தை, சந்தைன்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை கூடுவோம் இந்த சந்தை. இந்த சந்தைங்கும் பொழுது அந்த சந்தையில எல்லா பொருள்களுமே கிடைக்கும். துணி முதற்கொண்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருள்களும் மொத்தமா புளி வாங்கி, இப்ப புளி எல்லாம் கெடாத பொருள்ங்கும் பொழுது நாம முன்னாடியே அதை வாங்கி வச்சுக்குவோம். புளி, மிளகாய், இந்த மாதிரி நம்முடைய வீட்டு உணவிற்கு தேவையான சாமான்களை எல்லாம் மிளகு, சீரகம் என்று கிலோ கிலோவாக வாங்கி நாம என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த பொருள்களை எங்க வாங்குவாங்கன்னா இந்த மாதிரி சந்தையில தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி சந்தையில வாங்கும் பொழுது அதனுடைய விலை குறைவாக இருக்கும். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆட்டு சந்தை, மாட்டு சந்தையெல்லாம் நடக்கும். ஆடு விற்கிறவங்க எல்லாம் கொண்டு அங்க தன்னுடைய ஆட்டை விற்பாங்க. அப்ப ஆடு வாங்க வர்றவங்க எல்லாம் சந்தைக்கு போனா ஆடு வாங்கிட்டு வரலாம். ஆட்டு சந்தை, மாட்டு சந்தைன்னு தனியாவே நடக்கும். அது ஒரு நாள் தனியா நடக்கிறதும் உண்டு. இந்த மாதிரி சந்தைனாலே அங்க பொருள்களை விற்கிறதும் வாங்கறதும் தான் நடக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களும் அங்க கிடைக்கும். விலை மலிவாகவும் இருக்கும். அதனாலதான் சந்தைக்கு போய் பொருள்களை வாங்குறாங்க. இது பாருங்க சூப்பர் மார்க்கெட். இப்ப எல்லாம் நாம
மளிகை கடைங்கிறது ஒரு காலத்துல வேற மாதிரி, முன்னாடி டின்லாம் வச்சு அந்த டின்ல எண்ணெய்னா எண்ணெய் பொருள்கள்லாம் வச்சிருப்பாங்க, அரிசின்னா அரிசி பொருள்கள்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. நம்ம கேட்ட உடனே தராசு வச்சு நிறுத்து பேப்பர்ல போட்டு கட்டி கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து சூப்பர் மார்க்கெட்னு வந்துருச்சு. எல்லா பொருட்களும் முன்னாடியே வெயிட் போட்டு பாக்கெட் போட்டு வச்சிடறாங்க. நாம என்ன பண்றோம், நமக்கு தேவையானத நாமளே போய் இந்த வண்டி, அந்த தள்ளு வண்டியில போய் அதுல நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தோம்னா எடை போட்டு அதற்கான காசை வாங்கிட்டு இந்த பொருளை நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் சூப்பர் மார்க்கெட். பாருங்க, இந்த மாதிரி வணிகர்களும் இருக்காங்க. தனக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து தெருவில் ஒரு மூலையில சின்னதா ஒரு கடை போட்டு இருக்கிற பொருளை வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பாட்டி வச்சிருக்காங்க கொஞ்சம் மாம்பழங்கள். இந்த மாம்பழத்தை அவங்க வந்து யார்கிட்ட நிறைய கிடைக்குதோ அல்லது அவங்க வீட்டு மாமரத்துல காய்ச்சதா கூட இருக்கும், அதை வாங்கி எடுத்துட்டு வந்து கடை போட்டு வித்துட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க தேங்காய். இந்த மாதிரி தேங்காய்களை பிறர்கிட்ட இருந்து வாங்கி விற்கிறதும் உண்டு, அல்லது இவங்க வீட்டிலேயே காய்ச்ச தேங்காவா இருக்கும், அந்த தேங்காயை கொண்டு வந்து கடை போட்டு வித்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சிறு சிறு வணிகர்களும் உண்டு. பாருங்களேன், நாம பெரிய நகரத்துல எல்லாம், திருச்சி போன்ற நகரத்துல எல்லாம் பார்த்திருப்போம், கையில கர்ச்சிப் வச்சுக்கிட்டே சின்ன சின்ன பசங்க கூட விற்பாங்க. அந்த கர்ச்சிப்ல வந்து கொஞ்சம் லாபம் வச்சு அவங்க ஒரு தொகையில வாங்கியிருந்தாங்கன்னா அதை விட 2 ரூபாய் கூட வச்சு வித்துருவாங்க. அது வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்காகவும் ஆகும், அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழியாகவும் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கடல்லாம் தேவைப்படாது. அப்படியே கையில வச்சுக்கிட்டே பெட்ஷீட்டு, இந்த மாதிரி தலவாணி உரைகள், கைக்குட்டைகள் இதெல்லாம் கூட வித்துருவாங்க. பாருங்க, இங்க ஒரு சிறிய கடை போட்டு ஒரு அம்மா தெருவிலேயே கடை போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி தள்ளுவண்டி, இங்க பாருங்களேன், கீரையெல்லாம் கொண்டு வந்து தள்ளுவண்டியில போட்டுட்டு விற்கிறாங்க. இதுலயே பாருங்க, வண்டியில போய் விற்கிறவங்களும் உண்டு. வண்டி டிவிஎஸ் 50 போன்ற வண்டியில பின்னாடி ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு கட்டி எடுத்துட்டு போயிட்டு சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போய் அங்கேயே போய் வித்துட்டு வந்துருவாங்க. இங்க பாருங்களேன், வண்டிக்கு பின்னாடி நிறைய பொருட்களை, மக்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. இத போய் கிராமங்கள் தோறும் போய் அவங்க நேரடியா அவங்க வீட்டு வாசப்படியிலேயே போய் அப்படியே சத்தம் போட்டுட்டே போவாங்க. அவங்க போகும்போதே யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி சிறு வணிகர்கள்லாம் உண்டு. இது பாருங்களேன், அந்த காலத்துல வணிகம் நடைபெற்ற இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீடோட திண்ணை பகுதி தான் இது. இதுல பாருங்களேன், அப்படியே தட்டு மாதிரி வச்சு அதுல அரிசி பருப்பு இதெல்லாம் தான் மளிகை கடை. இப்படிதான் இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம். அரிசி பருப்பு போன்ற இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல தராசு தொங்கும். அந்த தராசுல நாம 1 கிலோ பருப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, தராசு தட்டுல வச்சு எடை போட்டு நிறுத்து ஒரு பேப்பர்ல போட்டு கட்டி கொடுப்பாங்க. நோட் திஸ் பாயிண்ட். இப்ப வந்து என்ன பண்றோம், பாலித்தீன் கவர்ல போட்டு தராங்க. அந்த பாலித்தீன் என்ற ஒரு பிளாஸ்டிக் பொருளானது மக்கும் தன்மையே இல்லாத ஒன்று. அதனால்தான் நம்முடைய புவி அதிகமாக வெப்பமடையுது, நம்முடைய விவசாயம்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிலாம் நாம பாக்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைகள்லாம் கிடையாது. முழுக்க காகிதம் தான் பயன்படுத்தினாங்க. காகிதம் வந்து மக்கிடும். அதுவும் கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னாவே கையில பை எடுத்துட்டு தான் போவாங்க. தனக்கு தேவையானவற்றை தன்னுடைய துணி பையில வாங்கிட்டு வருவாங்க. இந்த துணிலாம் மக்கக்கூடிய ஒன்று. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தது. இப்ப இந்த நவநாகரிக உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா போறோம்னு சொல்லி நெகிழி பைகளுக்கு நாம அடிமையானோம். அதோட விளைவு அந்த பொருள் மக்காமல் இருந்து நம்மை மிகவும் பாதிக்குது. அதனால இனி பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்காதீர்கள் என்று தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிளாஸ்டிக்கை நாம் தவிர்க்க வேண்டும்.